பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு என்ன இது ரொம்ப முடியாமல் போகுது, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, தலை வேற சுற்றிக்கிட்டே இருக்குது, பேசாமல் அந்த அக்காவை உடனடியாக வர சொல்லி இவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போகலாமா, தனியாக எப்படி போகிறது, பேசாமல் மீனாவை கூட்டிக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஓனரும் வந்துடுறாங்க. அக்கா எனக்கு ரொம்ப முடியல, வாமிட் வேற வந்துக்கிட்டே இருக்குது, தலை வேற சுற்றுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தங்கமயில் நீங்கள் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவும் எனக்கு தெரியலக்கா, ஏற்கனவே ஒரு தடவை ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு அந்த கிட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அது பாசிட்டிவ் தான் காட்டுச்சு. ஆனால் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது அது கர்ப்பமாகவே இல்லை, அது தப்பாக காட்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவே என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா மயில், எங்கள் வீட்டில் கிட்டு ஒன்று இருக்குது, அது முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே அவங்க பொண்ணுக்காக வாங்கினது, ஆனால் இப்போ அது சும்மா தான் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாக்கா, உங்ககிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு அந்த கிட்டை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் டபுள் கோட் காட்டுது. அதை பார்த்த உடனே தங்கமயில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மயில், எதுவும் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு, அதுவே உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரும் போல இருக்குது, நீ எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு செக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்க.